திருவண்ணாமலை வரலாற்றில் வந்து டேம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த டேம் தண்ணி கொண்டு வந்த பிரச்சனைல வந்து ஒரு நல்ல செய்தி என்னாக்கா, டேம் கட்டின இன்ஜினியர்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்கனாக்கா, கணக்கு வழக்கு பார்க்குறாங்க. டேம் கட்டி முடிச்சோனே, ட எவ்வளோ கணக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கு எதுக்குன்னு கணக்கு பார்க்குறாங்க. அப்போது செங்கல் ரோட்ல இருக்கிற பிடபிள்யூடி பயணி விடுதியில தான் காமராஜர் வந்து தங்குறாரு. அப்போது அவர் வந்து தங்கும்போது, அவர் கூட வந்து ஒரு சிலர் காங்கிரஸ் முக்கியமான பிள்ளைங்க இந்த ஊர்ல வந்து தங்குறாங்க. அதில் தியாகி அண்ணாமலை பிள்ளை ரொம்ப முக்கியமானவர். தியாகி அண்ணாமலை பிள்ளை அவர் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான தலைவரா இருக்காரு. காமராஜர் வந்து செயலாளரா இருக்காரு, காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போது அவர் வந்து கேட்குறாரு, இந்த குடிநீர் பிரச்சனை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, டேம்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடுக்கணும் அப்படின்றாரு. அது இன்ஜினியர்லாம் என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் தண்ணியெல்லாம் டேம்லேருந்து அவ்வளோ தூரம் வர முடியாது. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேலே போகுது. தண்ணி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பத்தாது, நிதி பத்தாது சொல்லிட்டாங்க. அப்போது காமராஜர் ஒரு இன்ஜினியர் இளைஞரை கூப்பிட்டு, ஒன்றா ஏதோ கிரிக்கெட் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டார். இல்லையா, இருக்கிற காசுக்கும் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வரதுக்கும் மிச்சமாக இருக்குது காசு அந்த குழா போட்டதுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போடுறாரு. காமராஜர் என்ன சொல்கிறாரு, உடனடியாக அந்த ப்ராஜெக்ட் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீயே செய் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இங்கே டேம்லேருந்து தண்ணி வர்றதுக்கு முழு காரணமாக யார் அப்படின்னு சொன்னாக்கா, தியாகி அண்ணாமலை பிள்ளை தான் கேட்குறாரு. ஒன்றும் கேட்க மாட்டேன்றே, ஒன்று என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லையா, திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கவங்களாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த டேம்லேருந்து தண்ணி வரணும்னு கேட்குறாரு. அந்த அடிப்படையில் தான் அந்த குழா நீர் டேம்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அது முதல் காரணமாக வந்து தியாகி அண்ணாமலை பிள்ளை தான் மூல காரணமாக இருக்கார். அந்த தண்ணி வர்றதுக்கு மூல காரணமாக இருக்குது. மக்கள் வந்து அவரை மறந்துட்டாங்க. தியாகி அண்ணாமலை பிள்ளை இந்த ஊர் பெரிய தியாகி மட்டும் இல்லை, இந்தியாவில் மூத்த தியாகிகளில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் மூலியமாக தான் இங்கே தண்ணி கிடைச்சது நமக்கு.